ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம P-Block element 1ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் P-Block elementsல போன கிளாஸில் வந்து என்ன மெட்டாலிக் நேச்சர் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அயனைசேஷன் என்தால்பி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு என்னென்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு அயனைசேஷன் என்தால்பின்னா என்னது, ஒரு கேசியஸ் நியூட்ரல் ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதோடைய அவுட்டர் ஆர்பிட்டாலில் இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான, அதாவது ரெக்வயர்டு எனர்ஜி தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம், அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அயனைசேஷன் என்தால்பிங்கிறது ஜென்ரலாக ஒரு இந்த பீரியாடிக் டேபிளில் இன் பீரியடில் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அயனைஸ், அதாவது பாருங்கள், வி மூவ் டவுன் த குரூப்பு, ஜென்ரலி தேர் இஸ் அ ஸ்டெடி டிக்ரீஸ் இன் அயனைசேஷன் என்தால்பி. ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே, அதாவது டாப் டு பாட்டம் வரும்போது அவருடைய அயனைசேஷன் என்தால்பிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. இது எதனால் என்னென்னா, டியூ டு இன்க்ரீஸிங் தேர் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால, அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் என்தால்பிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ P-Block எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்மால் டீவியேஷன். இந்த ஜென்ரல் கேரக்டர்லேருந்து சம் டீவியேஷன்ஸ் நடக்குது. அந்த டீவியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ 13th குரூப் எலமெண்ட்டில் பார்த்திங்கன்னா போரான் டு அலுமினியம். போரான் பார்த்திங்க, இப்போ டீட்டெயில் கொடுத்துருக்கோம். போரான் வந்து 801, அதோடைய அயனைசேஷன் என்தால்பி. அலுமினியத்துக்கு வந்து 577. இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கா, போரானோட அலுமினியத்துக்கு வந்து அதோட அயனைசேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்டட், நம்ம வந்து எதிர்பார்த்தபடி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அலுமினியம் டு தேலியம் பாருங்கள், அலுமினியத்துலேருந்து தேலியம் போக போக பாருங்கள், அலுமினியத்துக்கு வந்து 577 இருக்குது, கேலியத்துக்கு வந்து 579 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டியத்துக்கு வந்து 558, தேலியத்துக்கு வந்து 589. பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது. அதாவது போரான்லேருந்து அலுமினியம் வரைக்கும் தான் டிக்ரீஸ் ஆகுது. அலுமினியத்துலேருந்து தேலியம் வரைக்கும் நீங்கள் போக போக உங்களுக்கு என்ன ஆகிட்டு போகுது, இன்க்ரீஸ், மார்ஜினல் டிஃப்ரென்ஸ், அதாவது அதிக அளவு மாற்றம் கிடையாது, அதிகமாக வந்து இன்க்ரீஸிங் ஆகலை, கொஞ்சம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இருந்தாலும் இது எதனால் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, போரான் டு அலுமினியம் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் அலுமினியம் டு தேலியம் வந்து மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அது ஏன் அப்படின்னா, த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான் விச் இஸ் அ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் கம்பேர்ட் டு த பி எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா கவனிங்க. ஸோ இப்போ நம்ம அந்த அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், போரான்லேருந்து இங்கே பாருங்கள், போரான் டு அலுமினியம். ஓகே, அலுமினியம்லேருந்து கேலியம், நம்ம தேலியம் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு அப்புறம் கேலியமில் வந்து டி ஆர்பிட்டால் என்ட்ரு ஆகிடும், அதுக்கடுத்து பி ஆர்பிட்டால் என்ட்ரு ஆகிடும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஃப் ஆர்பிட்டால் என்ட்ரு ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோடைய ஸ்க்ரீனிங் வந்து புவர் ஸ்க்ரீனிங்காக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனிங் வந்து டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால், அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன பாயிண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், திஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் விச் ஹாஸ் அ புவர் ஷீல்டிங் ஆஸ் கம்பேர்டு டு பி எலக்ட்ரான்ஸ். பி எலக்ட்ரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி எலக்ட்ரான்ஸ் அண்டு டி அண்டு எஃப், இதோட ஷீல்டிங் அப்படிங்கிறது, இப்போ நான் ஏற்கனவே தான் சொன்னேன், ஷீல்டிங் அப்படின்னா என்னது, அதாவது அதாவது அவுட்டர் ஆர்பிட்டாலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஒருவேளை டி அண்ட் எஃப் ஆர்பிட்டாலாக இருக்கும்பொழுது அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில் இருக்க அந்த ரிப்பல்ஷனால் இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா ஸ்க்ரீனிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்க்ரீனிங் ஃபார்ம் ஆகிறனால இந்த நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, நியூக்ளியர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து இந்த டி அண்ட் எஃப் அண்டு பி இதோட ஷீல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான் விச் ஹாஸ் அ புவர் ஷீல்டிங் ஆஸ் கம்பேர்டு டு பி எலக்ட்ரான்ஸ். பி ஆர்பிட்டால், பி எலக்ட்ரான்ஸ், பி ஆர்பிட்டால், இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா எஸ்பி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பி ஆர்பிட்டாலோட கம்பேர் பண்ணும்போது டி அண்ட் எஃப் ஆர்பிட்டாலோடைய இந்த ஷீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, புவர் ஷீல்டிங்காக இருக்குது. ஸோ அந்த புவர் ஷீல்டிங்காக இருக்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு இல்லாத மாதிரி எப்படி இருக்குது, அலுமினியம்லேருந்து கேலியம் போகும்போது அதோடைய அதோட அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா?
ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட், ஆஸ் அ ரிசல்ட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். அதே போல் அதோடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரானோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னங்கிறதாங்க எதனால் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தான் சொன்னேன், டி அண்ட் எஃப் எலக்ட்ரானுடைய ஷீல்டிங் அப்படிங்கிறது பி ஆர்பிட்டாலுடைய ஷீல்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன உனக்கு இந்த ஷீல்டிங் அப்படிங்கிறது பாருங்கள், ஏற்கனவே சொன்னது தான், இந்த ஷீல்டிங் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஷீல்டிங் வந்து ரொம்ப புவர் ஷீல்டிங். அதாவது டி அண்ட் எஃப் அதோட ஷீல்டிங்கிறது பி ஆர்பிட்டாலோடைய ஷீல்டிங்கோட கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அதோட அவுட்டர் ஆர்பிட்டால் மேலே கொடுக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ் அ ரிசல்ட்டு த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான், அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் மேலே கொடுக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் என்ன அப்படின்னா அயனைசேஷன் என்தால்ஃபி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஷீல்டிங் எஃபெக்ட் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் சில என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிமிலர் ட்ரெண்ட் ஆர் ஆல்சோ அப்சர்வ்ட் இன் 14th குரூப். இப்போ எப்படி நம்ம 13th குரூப்பில் இருக்கோ அதே போல் 14th குரூப்லையும் இதே போல் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ரிமைனிங் குரூப்ஸ் லைக் 15th அண்ட் 18th குரூப். இது 15th குரூப்னால் நம்ம எது சொல்லுவோம், நைட்ரஜன் ஃபேமிலி, அதுக்கடுத்து வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி, அப்புறம் வந்து ஹாலஜன்ஸு, அப்புறம் வந்து நோபல் கேஸஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா the remaining groups 15 to 18 follow the general trend. பொதுவான பண்புகள் என்னவோ அதை வந்து இது வந்து என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்போ இந்த குரூப்பில் 15 to 18 வந்து the ionization enthalpy decreases, we move down the group. டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அயனைசேஷன் என்தால்ஃபிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து புவர் ஷீல்டிங் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஓவர் கம் பை இன்க்ரீஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் த அடிஷனல் பி எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்குது. அதாவது ஹியர் த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்டு டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஓவர் கம். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஓவர் கம் பண்ணுது. யாருன்னா டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸுடைய ஷீல்டிங் அப்படிங்கிறது அதிகமாகுது, ஐ மீன் ஓவர் கம் ஆகுது. எதனாலனா இன்க்ரீஸ் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் பி எலக்ட்ரான்ஸ். பாருங்கள், நம்ம போனதில் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோம், இங்கே வந்து டி அண்ட் எஃப்போட கம்பேர் பண்ணும்போது, இதோட ஷீல்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து புவர் ஷீல்டிங்காக இருக்குது. டி அண்ட் எஃப் பியோடது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவருடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். ஆனால் 15 and 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓவர் கம் பண்ணுது. யார், டி அண்ட் எஃப்ஓடைய ஷீல்டிங் எஃபெக்ட்டுங்கிறது ஓவர் கம் பண்ணுது. அப்படின்னு என்ன அர்த்தம், இதோடது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாரை விடனா பி ஆர்பிட்டாலை விட. ஸோ அப்போ பாருங்கள், அந்த பாயிண்ட் தான் சொல்கிறாங்க, வி மூவ் டவுன் த குரூப், த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஓவர் கம் பை ஓவர் கம் ஆகுது. ஓவர் கம்னா என்னது, அதை வந்து அந்த புவர் ஷீல்டிங் அப்படிங்கிறத வந்து ஓவர் கம் பண்ணுது. யார் அப்படின்னா த இன்க்ரீசிங் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் அடிஷனல் பி எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, இந்த பி எலக்ட்ரான்ஸுடைய அடிஷனல் பி எலக்ட்ரான்ஸுடைய ஷீல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகனால இது வந்து இந்த புவர் ஷீல்டிங்கிறது ஓவர் கம் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஆஸ் த ஜென்ரல் ட்ரெண்ட் என்னவோ அதுபடி வந்து இங்கே வந்து என்ன ஆகுது, டாப் டு பாட்டம் வரும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, எந்த குரூப்பில் 15 to 18 டாப் டு பாட்டம் வரும்போது நமக்கு அயனைசேஷன் என்தால்ஃபிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகுது. பாருங்கள், அயனைசேஷன் என்தால்ஃபி ஆஃப் த எலமெண்ட் சச் அ குரூப்ஸ் இன் ஹையர், ionization enthalpy of the element such a group is higher the corresponding element in a previous group as expected. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் அ குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், the ionization enthalpy of the such a group is higher அப்படின்னா குரூப் வச்சு பார்க்கும்போது ஒரு குரூப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம 13, 14 விட்டுருங்க, 15 and 18 பார்க்கும்போது 15th குரூப்பில் இருக்க எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 16th குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய அயனைசேஷன் என்தால்ஃபி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும். 16 17க்கு ஹையராக இருக்கும், 17 18க்கு ஹையராக இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட்டு, புரியுதா? த அயனைசேஷன் என்தால்ஃபி ஆஃப் சச் அ குரூப் இஸ் ஹையர் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்க குரூப் அப்படிங்கிறது. இப்போ இது 15 அப்படின்னா 15 16க்கு அயனைசேஷன் என்தால்ஃபி அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து 17க்கு அதிகமாக இருக்கும், அப்புறம் 18க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் யார் அப்படின்னா அயனைசேஷன் என்தால்ஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ பாருங்கள், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு என்னது,
to attract the shared pair of electron itself. அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டம் அப்படின்னா ஒரு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த நேச்சரை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் சொன்னால் எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்கிறது வி மூவ் டவுன் த குரூப். இப்போ இதுவும் வந்து அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே தான். ஒரு டவுன் த குரூப் போகும்போது இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் போகும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்க பாருங்கள், இங்கே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஷீல்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ இதில் ஷீல்டிங் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அதே போல் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இன் 13th குரூப் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஆஸ் பர் நம்ம ட்ரெண்ட் ஜென்ரல் ட்ரெண்ட் படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஃப்ரம் போரான் டு அலுமினியம். இன்னும் நம்ம அயனைசேஷன் என்தால்பியில் சொன்ன மாதிரி தான் போரான் டு அலுமினியம் வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆச்சு. தென் மார்ஜினலி இன்க்ரீசஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மார்ஜினலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. பாருங்கள் போரானுக்கு பாருங்கள் 2.051 இருக்குது, அதுக்கடுத்து குறையுது 1.613 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் கேலியம் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் 1.756 1.656. அதுக்கப்புறம் குறையணும் இல்லையா, டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் தான் ஆகணும். போரான் டு அலுமினியம் மட்டும்தான் அந்த மாதிரி என்ன ஆகுது, போரானோட அலுமினியத்துக்கு மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. சிமிலர் ட்ரெண்ட், இதே ட்ரெண்ட் தான் எங்கே அப்படின்னா அப்சர்வ்டு இன் ஃபஸ்ட் எலமெண்ட் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அதர் குரூப். பார்த்தீங்கன்னா அதே போல் பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட்னா போரானுக்கு அப்புறம் இருக்கிற கார்பனுக்கு அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் 1.916 குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெர்மனியத்துக்கு பாருங்கள் 1.9916 விட பாருங்கள் அதிகமாகுது. அப்புறமேட்டு திருப்பி வந்து குறையுது. ஸோ அப்போ த சிமிலர் ட்ரெண்ட் இஸ் அப்சர்வ்ட் as we move the first element to the next element of other group. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி குரூப்பில் இருக்கோ அதே போல் நெக்ஸ்ட் குரூப்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த குரூப்பில், கார்பன் குரூப்பில். ஓகேவா, தேர் ஆஃப்டர் தேர் இஸ் நோ அப்ரிஷியபிள் சேஞ்ச் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியபிள், அதாவது சொல்கிறாங்க தேர் இஸ் என்ன சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. அதாவது அந்த இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு என்ன இல்லை, மார்ஜினல் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இல்லை, அதான் சொல்கிறாங்க. therefore there is no appreciable change in electronegativity value. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, this observed trend can be correlated with the atomic radius. நம்ம இதை வந்து இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா அதோட அட்டாமிக் ரேடியஸ். அந்த அட்டாமிக் ரேடியஸ் சொல்லியிருப்போம் இல்லையா, என்ன சொல்லியிருப்போம், அட்டாமிக் ரேடியஸ்னா லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் என்ன ஆகுது, நமக்கு அட்டாமிக் ரேடியஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதுதான் சொல்லல லாஸ்ட் பாயிண்ட், திஸ் அப்சர்வ்டு ட்ரெண்ட் கேன் பி காரலேட்டட் வித் தேர் அட்டாமிக் ரேடியை. ஸோ அப்போ இந்த ட்ரெண்டை நம்ம எதோட கார்லேட் பண்ணிக்கிறாங்க, அட்டாமிக் ரேடியஸோட கார்லேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த டாபிக் ஓவர். அதாவது எதில் அப்படின்னா நமக்கு என்ன பார்த்தோம், 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம் இல்லையா. லிசன், இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம் இல்லை, அதாவது என்னது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ், சைஸ், மெட்டாலிக் நேச்சர். ஸோ இந்த மாதிரி 5 ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர். அதாவது இது என்னது, ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபர்தராக வந்து என்ன பண்ண முடியும், இருக்கிற மற்ற டாபிக்ஸும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.